நம்ம எல்லாருக்குமே ஒரு பார்ட் டைம் ஜாப் வேணும், பார்ட் டைம் சைடு இன்கம்ன்றது எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுறோம். ஆனா ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி மணி கேட்கறாங்க. ஆன்லைன்ல நடக்கிற மிகப்பெரிய ஸ்கேம். இந்த மாதிரி இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பணத்தோட வேல்யூ நமக்கு புரியணும். பணம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலே எப்பயுமே லாங் டர்ம்ங்கிற மைண்ட் செட்டுக்கு வாங்க. அட்லீஸ்ட் 3 to 5 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணா தான் நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அனைவருக்கும் வணக்கம். இப்ப ரீசெண்டா நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு பார்ட் டைம் ஜாப் வேணும், பார்ட் டைம் சைடு இன்கம்ன்றது எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுறோம். ஆனா இதை யூஸ் பண்ணி நிறைய ஸ்கேமர்ஸ் நம்ம ஆன்லைன்ல நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபேக் ஐடிஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி மணி கேட்கறாங்க. ஆன்லைன்ல நடக்கிற மிகப்பெரிய ஸ்கேம். இந்த மாதிரி இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொஃபைல் வந்து ரீசெண்டாக தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. உங்கள்கிட்ட வந்து எந்த ஒரு ஃப்ரெண்டும் உங்களுக்கு டேரக்டா பணம் வேணா அவங்களுக்கு கால் பண்ண போறாங்க, மெசேஜ் பண்ண போறது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஐடிஸ்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்புறம் ஒரு ஸ்கேம் வந்தது. இப்போ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ரிவ்யூஸ் யூடியூப்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா பணம் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டோட சிஸ்டர்ஸ் இந்த ஸ்கேம்ல மாட்டி கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் இழந்திருக்காங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு கூகுள் ரிவ்யூ போடணும், நீங்க கரெக்டா அந்த ஸ்டார்ஸ் போட்டா உங்களுக்கு நான் 150 ருபீஸ் ஒருத்தருக்கு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த இதுக்கு நானே பார்த்துருக்கேன். இந்த ஸ்கேமர்ஸ் என்னைய அப்ரோச் பண்ணாங்க. அவங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, ஒரு 1000 ரூபாய் நீங்க பணம் கட்டிங்கன்னா 1300 ரூபாய் நான் தருவேன் அப்படிம்பாங்க. அதாவது 30% ஒரு 1000 ரூபாய் ஒருத்தங்க பணம் கொடுத்தா ஒருத்தங்க 30% ஒரே நாள்ல திருப்பி கொடுக்குறாங்கன்னா நம்ம அதை ஏன் யோசிக்கணும். நமக்கு அந்த பினான்சியல் லிட்ரஸி நமக்கு வேணும். நீங்க ஒரு 100 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னு வச்சுங்க, நமக்கு வந்து சேவிங்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வித்தியாசம் புரியும் பொழுது இந்த மாதிரி ஸ்கேம்ல வந்து நம்ம மாட்ட மாட்டோம். சேவிங்ஸ்ங்கிறது ஒரு 2-3 மாசம் கழிச்சு நமக்கு பணம் வச்சு அது சேவிங்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்னாலே லாங் டர்ம் தான். ஒரு வருஷம் அப்படி 100 ரூபாய் பணம் போடுறீங்க, 1 இயருக்கு அப்புறம் நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன்ஜுவாலா போற ஆளுங்களே சொல்றாங்க, ஒரு வருஷத்துக்கு 20% கிடைச்சாலே அது பெரிய விஷயம். நீங்க 100 ரூபாய் போட்டு ஒரு வருஷம் 120 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சா அது பெரிய விஷயம். ஆனா இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் என்ன சொல்றாங்க, இப்படி போட்டீங்கன்னா அடுத்த மாசம் டபுள் ஆகுங்கிறாங்க. ஸோ அதை நீங்க நம்ப கூடாது. பணத்தோட வேல்யூ நமக்கு புரியணும். பணம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலே அது லாங் டர்மா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்ல போய் பணம் போடுறாங்க, அதுல வந்து பணத்தை விட்டுறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரியான நியூஸ்லாம் நீங்க கேட்பீங்க. ஷேர் மார்க்கெட்ல நம்ம டைரக்டா போடக்கூடாது, நம்ம தெரியாம போடக்கூடாது. அதுல நிறைய விதங்கள் இருக்கு. இன்ட்ராடே இருக்கு, அன்னைக்கு போட்டு அன்னைக்கு பணம் எடுக்கிறது. அதுதான் உங்களுக்கு நிறைய பணம் லாஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு. ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிதான் நடக்கும். நம்ம அந்த மாதிரிலாம் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா எப்பயுமே லாங் டர்ம்ங்கிற மைண்ட் செட்டுக்கு வாங்க. அட்லீஸ்ட் 3 to 5 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாதான் நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி நாலேஜ் கிடையாது. பட் நம்ம இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் போகலாம். மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஃபண்ட் ஹவுஸ் இருக்கும், அதில் ஒரு மேனேஜர் இருப்பாங்க, ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நிறைய டூல்ஸ் இருக்கும், அவங்க வந்து நிறைய படிச்சிருப்பாங்க. அவங்க வந்து நம்ம மரத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க. நமக்கு பேசிவா நமக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகும். நமக்கு ஆவரேஜா 12% 15% பர் இயருக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சாலே நமக்கு ஒரு நம்மளோட அமௌண்ட் நீங்க ஒரு 1 lakh போடுறீங்க அப்படின்னா 5 இயர்ஸ்ல டபுள் ஆகும். எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் விஷயம் நீங்க எஸ்ஐபியா ஸ்டார்ட் பண்றது தான். அதான் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப லீகலான விஷயங்கள். அதுதான் பிரைவேட்டை நம்பி நிறைய ஆட்ஸ் பார்க்குறேன். மைக்கு 3 ஒரு கம்பெனி, 2-3 கம்பெனிஸ்லாம் பார்க்குறேன். அதில் போய் பணம் போடுறாங்க. அதெல்லாம் பிரைவேட், என்னைக்கு வேணாலும் போயிடும். அந்த மாதிரி ஸ்கேம்ல விடாதீங்க. நிறைய பேர் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல போயிட்டு அதில் ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து பிசினஸ் நினைக்கிறாங்க. அது கிடையாது. மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஜஸ்ட் ஒரு சேல்ஸ் ஜாப் தான். அதில் போனால் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை நீங்கள் சேல் பண்ணி கொடுக்குறதுக்கு வர கமிஷன் மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணுங்க, என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைக்கு போங்க, ஒரு சின்ன அமௌண்ட்டை ரெகுலராக சேவ் பண்ணுங்க. நீங்கள் ஒரு மந்த்லி 1500 rupees சம்திங் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்படின்னா யூ கெட் 1 crore rupees. இதெல்லாம் பவர் ஆஃப் கம்பெனின்னு சொல்லுவாங்க. நம்ம கவர்மெண்ட்ல நமக்கு எப்படி லீகலா இருக்கோ அந்த விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. உடனே குயிக்கா மணி அப்படின்னு யாராவது சொன்னா நம்பாதீங்க. அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் யாராலையும் கொடுக்க முடியாது. தேங்க்யூ.